பேக் டு மை சேனல். ஏன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன தான் பார்க்க போகிறோம்ட்டு நீங்கள் முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் தமிழின்னு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னா நம்ம நெரட்டோ ஈவெண்ட் இப்போ இன்னும் 5 நாளில் வரப்போன்னு தெரியும். ஸோ அந்த நெரட்டோ ஈவெண்ட்டை பார்த்து அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த நெரட்டோ ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமுண்டா ஒரு லைக்கை பண்ணிட்டு பாங்க ப்ளீஸ். ஒரு சின்ன சப்போர்ட் தானே. நமக்கு இப்போ 10ஆம் தேதி நம்ம நெரட்டோ ஈவெண்ட்டை பற்றி அப்டேட் வருது சொல்லியிருக்காங்க. நெரட்டோ ஈவெண்ட் என்னென்னா பெனர்லேயே பெர்முடா மேப் பெனர்லேயே எல்லாம் போட்டிருப்பாங்க. தலைவர் நம்ம 10ஆம் தேதி வர நம்ம நெரட்டோ தளபதி. ஸோ இந்த நெரட்டோ பிடிச்சவங்க எல்லோரும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நெரட்டோவில் என்ன கேரக்டர் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணிட்டு விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெரட்டோ வெறுத்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னா வெறுத்தனமான நெரட்டோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சின்ன இதாக இருக்குது சப்போர்ட்டாக. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நெரட்டோ இவெண்ட்டில் வந்துட்டு அப்புறம் நம்மளோட அப்டேட் கேம் அப்டேட்டில் என்ன தான் நாங்கள் ஃப்ரீயாக முதல்ல கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரீயாக கொடுக்குறதுல ஒரு பண்டில் கொடுக்குறாங்க. அது என்ன பண்டில்னா நம்மளோட ஜிராயா அங்கிள் பண்டில், ஜிராயா பண்டில், ஜிராயா சென்சே, நெரட்டோட சென்சேன்னு சொல்லலாம். அந்த ஜிராயா சொல்லப்போனால் எனக்கு நெரட்டோவை விட நெரட்டோட சென்சே ஜிராயாவை பிடிக்கும். ஜிராயா எனக்கு ரொம்ப பிடிக்க கேரக்டர். ஒரு இந்த ஈவெண்ட் காய்ஸ் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு February 10 தான் இந்த ஈவெண்ட் முடியுது. அது மட்டும் 1 மந்த்துக்கும் வேறு லெவலில் இருக்குது. நம்மளோட மேப்பு ரம்னாம் வில்லேஜோ ரிம்னாம் வில்லேஜோ ஏதோ ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் எல்லாம் மாறுது. நமக்கு நெரட்டோ அப்டேட் வந்த பிறகு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன தான் கொடுக்க போகிறாங்கன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஒரு சின்ன மெஷினோ கடினமான மெஷினோ எனக்கு தெரியல. அது ஃபர்ஸ்ட்டு மெஷினை கொடுத்து அந்த ஜிராயா பண்டில் எடுக்கிற மாதிரி தான் அந்த பண்டில் மெஷின் இருக்கும். சொல்லப்போனால் நானே இன்னும் இந்த நெரட்டோ அனிமி ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. நெரட்டோ கிளாசிக்கில் தான் ஏதோ 130 எபிசோடு கிட்ட பார்த்துருக்கேன். அதில் அந்த ஜிராயா வருது. அது எனக்கு ஜிராயா ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உண்டு. அதுலேயும் வந்து இன்ஸ்டாகிராமோ இதுலேயோ எல்லாத்துலேயும் ரீல்ஸை போட்டு தள்ளுவாங்க. இந்த பெயிண்ட்டையோ ஏதோ ஜிராயா சாகுற மாதிரி அந்த சீன்லேருந்து எனக்கு செம விருப்பம். ஒரு ஜிராயாவில் எனக்கு அந்த அழுதே போட்ட அந்த சீனில் நான் பார்க்காட்டி நெரட்டோ எனக்கு அந்த சீன் கொஞ்சம் அவங்க போடுற பாட்டுகளும் அந்த சீனும் பார்க்கவே ஒரு வெறித்தனமாக இருக்குது அந்த சீனை பார்க்க. இப்போ அந்த சீனை நான் இருக்கா டிஸ்பிளேல போடுறேன். பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சீதாராமன் பார்த்து அழுத, அப்புறம் ஹச்சிக்கோ இந்த டாக் ஸ்டேல பார்த்து அழுதுருப்பேன் அப்படிலாம் நீங்க நினைச்சிருக்கீங்க. உண்மையில நான் கதறி அழுது எதுவும் தெரியுமா? தெரிஞ்ச சரி அது இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க தானே. அந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்ச நெரட்டோ அப்டேட்ல என்னென்னா ஏதோ ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்குன்னு 3 வீக்காக பிரித்து தான் ஃப்ரீயாக கொடுக்குற இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வீக்கில் பண்டில் அந்த ஜிராயா பண்டில், மற்றதில் அந்த பட்சோ அந்த லீஃப் பிளேட் இந்த சிம்பிள் போட்டு அந்த ஹெட் பேண்டும், மற்றது அது எனக்கு என்னென்னே தெரியல. டிஸ்பிளேல போட்டிருக்கு, அதை பாருங்கள். இதான் ஃப்ரீயாக கொடுக்குற அப்டேட்டு. மற்றது அந்த சமனிங் ஜுட்ஸு தானே, சமனிங் ஜுட்ஸு அது உங்களுக்கு 4 பண்டில் அதில் ஃப்ரீயாக எடுத்தீங்கன்னா சமனிங் ஜுட்ஸ் ஃப்ரீயாக வரும். 4 பண்டில் நீங்கள் கிளைம் பண்ணி டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் சமனிங் ஜுட்ஸு ஃப்ரீயாக கொடுக்கும். அந்த தவளை கொண்டு வர எல்லாரும் சொல்கிறீங்க இட்டாச்சி ஒபிட்டோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. எனக்கு நம்ம சத்தியமாக நான் அந்த சீன் இன்னும் பார்க்கல. இட்டாச்சி ஒபிட்டோன்ற சீனுகள் இட்டாச்சின்ற கட்டம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அந்த உச்சியா கிளானி அழிக்கிற மாதிரி அது பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் பார்க்கல. அங்கே ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு இட்டாச்சியை பற்றி தெரியும். எல்லோரும் இட்டாச்சியை போல்றீங்க, எனக்கு என்னென்னு தெரியல வாடிவா. நான் அவளை பார்த்த வரைக்கும் எனக்கு ஜிராயா தான் வெறித்தனமான கேரக்டராக இருந்துச்சு. நெரட்டோ சொல்ல தேவையில்லை, நெரட்டோ தலைவர் மாதிரி. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு நம்மளோட நெரட்டோ அப்டேட் வந்த பிறகு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்ஸ். அதுக்கு முதல் எல்லோரும் நம்மளோட யோசிப்பீங்க நம்ம இந்தியன் சர்வரில் எவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய கேமர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் எவ்வளோ ஒரு கேமர்ஸும் இல்லை. தமிழ் கம்யூனிட்டியில் ஒருத்தரை கூட இல்லை யூடியூபர்ஸ் பெருசாண்டு. அவ்வளோ பெரிய எனக்கு தெரிஞ்சு YTN சேனல் இருக்குது. அவர் தெரிஞ்சவர் தான். அவர் தான் எனக்கு ஸ்ரீலங்காவில் தமிழ் யூடியூபர்ஸ்லேயே ரொம்ப பெரிய 90K சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்காருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் கம்யூனிட்டியை நீங்கள் தான் காய்ஸ் முன்னேற வைக்கணும். ஸோ எல்லோரும் ஒரு தமிழராக இருந்தால் யார் என்னவோ இருங்க, யார் எந்த மதம் எல்லா மதம் சம்மதம். ஸோ எல்லோரும் எங்களோட வீடியோக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தந்துட்டு போங்க காய்ஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.